ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 133 ஸ்ரீ ருத்ரபாத பூஜை. ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். மகா வியதிபாத ஸ்நான விசேஷ நாளில் ஸ்ரீ ருத்ரபாதம் என்று சொல்லப்படுகின்ற இரு பாதங்கள் எங்கெல்லாம் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இப்புனிதமான பாதங்களுக்கு அபிஷேக ஆராதனைகளை மேற்கொள்வதால் அபரிதமான பலன்களை பெற்றிடலாம். கால்களில் ஏற்படுகின்ற நோய்கள் நிறைய உண்டு. யானைக்கால் நோய், கால் வீங்குதல், முழங்கால் முட்டு நோய், தோல் வியாதிகள் என்று பல நோய்கள் ஏற்படுகின்றன. இவற்றிற்கெல்லாம் எத்தனையோ பூர்வ வினை காரணங்கள் உண்டு. உதாரணமாக, அருகிலேயே கோயிலை வைத்துக்கொண்டு அந்த கோயிலை எட்டிக்கூட பார்க்காமல் வாழ்க்கையை வெறுமனே ஓட்டுபவர்கள், பாத யாத்திரை செல்ல வேண்டிய திரு அண்ணாமலை, திருப்பதி, சபரிமலை போன்ற இடங்களில் காலணிகளை அணிந்து கொண்டு விரதத்திற்கு பங்கம் விளைவித்து கொள்வோர், மரியாதையின்றி பிறரை காலால் எட்டி உதைத்தோர், காய்கறிகள் பழங்களை காலால் மிதித்து பழரசம் பஞ்சாமிர்தம் போன்றவற்றை செய்வோர், பசு ஆடு போன்ற கால்நடைகளின் காலில் கயிற்றை கட்டி வதைத்தோர், அவற்றை உதைப்போர், பெற்றோர்களை, பெரியோர்களை, கணவன் மனைவி குழந்தைகளை கால்களால் உதைப்போர் போன்ற பல பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தமாக இந்த ருத்ரபாத பூஜை அமைகின்றது. இத்தகைய துன்பங்களை இழைத்தோருக்குத்தாம் கால்களில் நோய்கள் உண்டாகின்றன. ஸ்ரீ ருத்ரபாதங்கள் திகழ்கின்ற திருத்தலங்களில் திரு அண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள ஸ்ரீ ருத்ரபாதங்கள் மிகவும் விசேஷமானவையாகும். மகா வியதிபாத ஸ்நான நாளன்று ருத்ரபாதத்திற்கு கங்கை, காவிரி போன்ற புனிதமான நீரால் அபிஷேகம் செய்து எண்ணெய் காப்பிட்டு விபூதி, சந்தனம், மஞ்சள், குங்குமாபிஷேகம் செய்து அடிப்பிரதட்சணமாக வலம் வந்து வழிபட்டு ஏழைகளுக்கு காலணிகளை தானமாக அளித்து வந்தால் கால் சம்பந்தமான நோய்களுக்கு தக்க தீர்வை இறை அருளால் பெற்றிடலாம். மேலும் இருதய நோய், மூல நோய் உள்ளோர் மற்றும் பல அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டவர்கள், சரியாக நடக்க இயலாது வாழ்க்கையை ஏனோ தோனோ என்று ஓட்டி கொண்டிருப்பவர்கள் இயன்ற வரையில் திரு அண்ணாமலையை கிரிவலம் வந்து அல்லது ஸ்ரீ ருத்ரபாதம் இருக்கின்ற இடத்திலாவது குறைந்தது 600 அடி தூரத்திற்கேனும் கிரிவலம் வந்து ஸ்ரீ ருத்ரபாதத்திற்கு தேவையான அபிஷேக ஆராதனைகளையும் தான தர்மங்களையும் செய்து வந்திட இறை அருளால் வாழ்க்கை நன்முறையில் நடப்பதற்கு ஸ்ரீ ருத்ரபாத பூஜை பெருந்துணை புரியும். ஆனால் நடக்கும் சக்தி வந்தவுடன் இறைவனை மறந்திடாது மேலும் நற்காரியங்களை செய்தல் வேண்டும். தீய காரியங்களில் இறங்குதல் கூடாது. முடவன் முழக்கு பண்டிகை போன்று உடல் ஊனமுற்றோருக்கு உரித்தான விசேஷ தினங்களுள் இதுவும் ஒன்றாகும். ஊனமாக உள்ள சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாது கவலையுற்று இருப்போர் இந்த மகா வியதிபாத ஸ்நான விசேஷ நாளன்று திரு அண்ணாமலையை கிரிவலம் வந்து ஸ்ரீ ருத்ர பாதத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து பாதணிகள், ஏழை சுமங்கலிகளுக்கான பொன் மாங்கல்யம், புடவை ரவிக்கைகளை தானமாக அளித்து வந்தால் இறை அருளால் நல்வழி கிட்டும். நடப்பு சார்வரி தமிழ் ஆண்டின் மகா வியதிபாத நாள் மார்கழி மாதம் 7ஆம் தேதி 22/12/2020 அன்று நிலவுகிறது. இந்நாளை தாங்கள் பயன்படுத்தி கொள்வதுடன் தங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வாறான அரிய விரத நாட்களையும்
இவற்றிற்கான பூஜை முறைகளையும் பல்லாண்டுகளாக அருளி வருகிறார்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.